அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதற்கு ஒரு சிறிய கதை. ஒரு ஊரின் மிக செல்வந்தர் ஒருவர் காணப்பட்டார். செழிப்பான வாழ்க்கை. அவர் செல்வங்களின் மீது படுத்திருந்தார். அந்த செல்வந்தரை சுற்றி நடுத்தர குடும்பங்கள், மிகவும் சாதாரண ஏழை குடும்பங்கள் காணப்பட்டன. அந்த ஏழை குடும்பங்கள் செல்வந்தரிடம் வேலை செய்பவர்கள். செல்வந்தருக்கோ இரவு பொழுதில் என்னதான் பகல் பொழுதில் நடமாடினாலும் இரவு பொழுதில் அவருக்கு உறக்கம் வருவதில்லை. இவ்வளவு செல்வங்களை எவ்வாறு பாதுகாப்பது? இனிவரும் செல்வங்களை எதில் முதலீடு செய்வது? மகளுக்கு எவ்வளவு கொடுத்து திருமணம் செய்வது? மகனுக்கு எந்த தொழிலில் மகனை ஈடுபடுத்துவது? அவருக்கு நிறைய காலமாக உறக்கமே இல்லை. இவ்வாறு ஒரு நாள் அவர் மாடியில் உலாவிக் கொண்டு இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு சற்று தொலைவில் மிகவும் ஏழ்மையான குடும்பம், அதில் குடும்பத் தலைவன் கந்தன் என்பவன் மிகவும் நிம்மதியாகவும் அழகாகவும் தலைக்கு கை வைத்து திண்ணையில் உறங்குவதை பார்க்கின்றார். இப்போது செல்வந்தனுக்கு மிகுந்த கவலையும் ஆச்சரியம். இவ்வளவு வசதிகள் ஆடம்பரங்கள் இருந்தும், இவ்வளவு பஞ்சுமெத்தைகள் இருந்தும் எனக்கு உறக்கமே வருவதில்லை. ஆனால் இந்த ஏழை கந்தனோ எவ்வாறு திண்ணையில் தலையணை கூட இல்லை, ஆனால் சுகமாகவும் நிம்மதியாகவும் உறங்குகின்றார். இந்த ரகசியத்தை கந்தனிடமே கேட்டுவிட வேண்டும் என எண்ணி இந்த நடுச்சாமத்தில் தன்னுடைய காவலாளியை எழுப்பி கந்தனுடைய வீட்டிற்கு கந்தனை கூட்டி வருமாறு பணிக்கிறார். காவலாளியும் கந்தன் வீட்டிற்கு செல்கின்றான். கந்தனை எழுப்புகின்றான். ஆனால் கந்தனோ இந்த நடுச்சாமத்தில் என்னை ஏன் உறக்கத்தில் இருந்து எழுப்புகின்றாய் என்று கேட்கின்றான். காவலாளி, நீ வராவிடின் என் வேலை போய்விடும், உன்னை செல்வந்தர் அழைக்கின்றார். செல்வந்தரிடம் ஏழை கந்தன் சென்றான். செல்வந்தர் கேட்டார், இவ்வளவும் இருந்தும் என்னால் நித்திரை கொள்ள முடிவதில்லை, உறக்கமே வருவதில்லை. ஆனால் உன்னால் மட்டும் உனக்கு ஒன்றுமே இல்லை, ஏழை குடிசை, ஏழையானவன் நீ, தலையணை கூட இல்லை, உன்னால் எப்படி உறங்க முடிகின்றது? அதற்கு கந்தன் பதிலளித்தான், ஐயா, நாங்கள் ஏழைகள், ஆனால் இன்று உழைப்பது இன்று நமக்கு காணும். அந்த மனம் இருக்கு. இன்றைய நாள் போதும், நாளைக்கு அதனதன் பாடுகளை பார்த்து கொள்ளலாம். அந்த மனமே எங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தருகின்றது. இப்போது செல்வந்தர் ஒரு ஆழமான இரகசிய குறிப்பை புரிந்து கொண்டார். வாழ்க்கையில் எத்தனை சுகங்கள் இருந்தாலும் போதும் என்ற மனம் ஒன்று இருந்தால் மட்டுமே நமக்கு நிம்மதி வரும், நிம்மதியான உறக்கம் வரும். அதைத்தான் இந்த கதை சுட்டி நிற்கின்றது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பது போதுமென்று இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம்.